Welcome student, I am Ganesan. So in the last video large sample பத்தி பார்த்தோம். So அது almost முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து small sample பார்த்தோம். Small sampleன்றது என்னன்னா n வேல்யூ வந்து 30 விட கம்மியா இருக்கும். n less than 30. So இந்த small sampleல பாத்தீங்கன்னா மூணு டெஸ்ட் இருக்கு. T test, F test, chi-square test அப்படின்னு மூணு டெஸ்ட் இருக்கு. ஸோ டி டெஸ்ட்ன்றது எப்படி சொல்லுவாங்கன்னா சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதை எஃப் டெஸ்ட், அனதர் ஒன் கை ஸ்கொயர் டெஸ்ட். இந்த கைன்ற சிம்பிள் தான் இது. அதை வேர்டில் எழுதுறதா இருந்தால் சிஹெச்ஐ அப்படின்னு எழுதலாம். கைன்றோட ஸ்பெல்லிங் வந்து சிஹெச்ஐ, கை ஸ்கொயர் டெஸ்ட். ஸோ இந்த மூணு டெஸ்ட் தான் ஸ்மால் சாம்பிளாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரி, ஒரு சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ 30 கம்மியாக இருக்கிறதுனால இமீடியட்டாக நீங்கள் என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், ஸ்மால் சாம்பிள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பட் அது எந்த டெஸ்ட்டில் போடணும் அப்படின்றது நம்ம டிசைட் பண்ணணும். கண்டிப்பா வந்து அந்தந்த டெஸ்ட் நேம்லாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அதுல இருக்க சில பாயிண்ட்டை வச்சு தான் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். திஸ் இஸ் ப்ராப்ளம் அண்டர் டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட் ஆர் chi-square டெஸ்ட். சரி, இப்போ நான் எந்தெந்த டெஸ்ட், இது என்ன டி டெஸ்ட்டுக்கு எதை மாதிரி பாயிண்ட் இருக்கும் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா டி டெஸ்ட். இப்போ டி டெஸ்ட்ல என்னன்னா மெயினான பாயிண்டே வந்து நம்மளுக்கு மீன். இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா மீனை ரிலேட் பண்ணி வந்துச்சுனாவே அது டி டெஸ்ட். இது நல்லா கிளியரா நான் வச்சுங்க. டி டெஸ்ட்னு அவங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஆனா அதுல கொடுத்துருக்க சாம்பிள்ஸ் வந்து மீனர் ரிலேட்டடா வந்துச்சுனாவே, கொஸ்டின் வந்து மீனர் ரிலேட்டடா வந்துச்சுனாவே நம்ம அதை டி டெஸ்டா இமேஜ் பண்ணி நம்ம சம் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அபவுட் தி ஒன் சாம்பிள் ஆர் டூ சாம்பிள்ஸ். ஸோ இதுல வந்து ஒரு ஒன் சாம்பிளை வச்சும் கொஸ்டின் வரும், டூ சாம்பிள்ஸை வச்சும் கொஸ்டின் வரும். ஆனா எனக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா மீன் ரிலேட்டடா வந்துச்சுனாவே நம்ம அதை டி டெஸ்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எஃப் டெஸ்ட் என்ன அப்படின்னா இது வேரியன்ஸ், கொஸ்டின் அபவுட் தி வேரியன்ஸ். இந்த கொஸ்டினை படிச்சு பாத்தீங்கன்னா அதுல வேரியன்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாவே அது எஃப் டெஸ்ட் தான். இட் இஸ் வேரியன்ஸ். அதே மாதிரி சாம்பிள்ஸ் கம் ஃப்ரம் சேம் நார்மல் பாப்புலேஷன், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுனாவே நம்ம அதை வந்து எஃப் டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சாம்பிளாவும் வரும், இல்ல டூ சாம்பிள்ஸாவும் வரும். ஆனா எஃப் டெஸ்ட்ல கண்டிப்பா அது டூ சாம்பிள்ஸை வச்சு தான் டிஸ்கஸ் பண்ற மாதிரி வரும். இதுல ஒன் சாம்பிளை வச்சு எஃப் டெஸ்ட்ல வராது. ஆனா டி டெஸ்ட்ல ஒன் சாம்பிளை வச்சும் வரும், டூ சாம்பிள்ஸை பத்தியும் வரும். இதுதான் வந்து டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா chi-square டெஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட். இந்த ரெண்டு மாடல்லையும் இல்லாம டிஃபரெண்டா இருக்கிறது தான் chi-square டெஸ்ட். ஸோ சம் போடும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மூணு டெஸ்ட்டுக்குரிய ஃபார்முலாவை ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, இப்போ ஃபார்முலா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கும், சிங்கிள் மீன் அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் மீன். அதாவது ஒரு சாம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்று, ரெண்டு சாம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா வந்து வேற. சரி, ஓவரால் நான் சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட்ன்றது ஸ்மால் சாம்பிள், என்னோட வேல்யூ 30 விட கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் கொஸ்டின்ல மீன் ரிலேட்டடா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா யூ கேன் அப்சர்வ் தட் த ப்ராப்ளம் இஸ் அண்டர் டி டெஸ்ட். இதுல வந்து ஒரே ஒரு சாம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், சிங்கிள் மீனுக்கான ஃபார்முலா. ஸோ டி டெஸ்ட்ல டி தான் கால்குலேட் பண்ணணும். அதுக்கான ஃபார்முலா என்னன்னா டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை எஸ் பை ரூட் n. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதுல எஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் பை n மைனஸ் 1. இதை வச்சு எஸ் ஸ்கொயரை கண்டுபிடிச்சு எஸ்ல இருந்து ரூட் எடுத்தோம்னா எஸ் கிடைச்சிடும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இந்த சிங்கிள் மீனுக்கான டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வச்சு தான் நம்ம டேபிள் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து பாத்தீங்கன்னா n மைனஸ் 1. இது ஃபார்முலா. இதே டி டெஸ்ட்ல ரெண்டு சாம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் மீன்குள்ள வந்துடும். டிஃபரன்ஸ் ஆஃப் மீன் அப்போ ரெண்டு சாம்பிள், ஒரு சாம்பிள் எக்ஸ் இன்னொரு சாம்பிள் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டு டிஏ கால்குலேட் பண்ற ஃபார்முலா எக்ஸ் பார் மைனஸ் ஒய் பார் டிவைடட் பை எஸ் இன்டு ரூட் ஆஃப் 1/n1 பிளஸ் 1/n2. இதுல இருக்கிற எஸ் கால்குலேட் பண்றதுக்கு முதல்ல எஸ் ஸ்கொயரை கால்குலேட் பண்ணணும். அதுக்கான ஃபார்முலா இது. ரெண்டு ஃபார்முலா இருக்கு, என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி. கொடுத்துருக்க டேட்டால இருந்து வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க, அதுல இருந்தா அதுல டேபிள் கண்டுபிடிச்சு டேபிள் ஃபார்ம் பண்ணி அதுல இருந்து எஸ் ஸ்கொயரை கால்குலேட் பண்ணலாம் யூசிங் திஸ் ஃபார்முலா. இதுவே வந்து ரெண்டு சாம்பிளுக்கும் தனித்தனியா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை மெர்ஜ் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எஸ் ஸ்கொயரை கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இது சூட்டபிள், சம்முக்கு ஏற்ற மாதிரி எது சூட் ஆகுமோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும் இதுல. ஸோ ஓவராலா இதுல டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து பாத்தீங்கன்னா n1 பிளஸ் n2 மைனஸ் 2. ஏன்னா ரெண்டு சாம்பிள் இருக்கிறதுனால முதல் சாம்பிளோட சைஸை n1னும் செகண்ட் சாம்பிளோட சைஸை n2னும் எடுத்து இதுல போட்டீங்கன்னா n1 பிளஸ் n2 மைனஸ் 2 தான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். பட் ப்ரீவியஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சாம்பிள் தான் இருக்கும், அதோட சைஸ் n, அதனால ஜஸ்ட் n மைனஸ் 1 தான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ இதுதான் டி டெஸ்ட். ஸோ டி டெஸ்ட்ல ஒன்லி டூ டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கு. ஒன்னு வந்து சிங்கிள் மீன், ஒரே ஒரு சாம்பிள், டிஃபரன்ஸ் ஆஃப் மீன், ரெண்டு சாம்பிள் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணணும். சரி, அடுத்து எஃப் டெஸ்ட்.
ஸோ நான் எஃப் டெஸ்ட் முதலே சொல்லியிருந்தேன். கொடுத்துருக்க சம் வந்து பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னாவே அது வந்து எஃப் டெஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கிரேட்டர் வேரியன்ஸ் டிவைடட் பை ஸ்மாலர் வேரியன்ஸ். இதில் 2 சாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சாம்பிள் இருந்தும் நம்ம வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஆனால் எது கிரேட்டர் வேரியன்ஸாக இருக்குது, 2 வேரியன்ஸில் எது பெருசாக இருக்கோ அதை தான் முதல் நியூமரேட்டரில் எழுதணும். ஸ்மாலராக இருக்கிறது டினாமினேட்டரில் எழுதணும். அதனால தான் S1² by S2² நான் போடலை. ஒருவேளை S1 பெருசாக இருந்தால் மேலே S1 முதல்ல வரும், S2 கீழே வரும். இல்லை S2 பெருசாக இருந்துச்சுன்னா S2 மேலே வரும். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இது எப்படி இருக்கலாம்னா S1² by S2² வரலாம். அப்படி இல்லைன்னா ஒருவேளை S2 பெருசா இருந்துச்சுன்னா S2² divided by S1². ஸோ பேஸ்ட் ஆன் தி அவர் வேல்யூ எந்த வேரியன்ஸ் கிரேட்டரா இருக்கோ அதுதான் நியூமரேட்டர்ல போடணும். பட் S1 S2 கால்குலேட் பண்றதுக்கு இதான் ஃபார்முலா. S1²க்கான ஃபார்முலா சிக்மா x minus x bar the whole square by n1 minus 1. S2 கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா சிக்மா y minus y bar the whole square divided by n2 minus 1. இப்போ இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்னன்னா n1 minus 1, n2 minus 1. அதாவது எதுனா ஏன் 6 போட்டு இன்னொன்று எழுதிருக்குன்னா எது பெருசு. ஒருவேளை இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா n1 minus 1 முதல்ல வரும். இதை யூஸ் பண்ணீங்கன்னா n2 minus 1 முதல்ல வரும். ஸோ எது யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சாம்பிளை முதல்ல யூஸ் பண்ற மாதிரி இருந்தா இந்த ஃபார்முலா, செகண்ட் சாம்பிளை முதல்ல யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா. பேஸ்ட் ஆன் எது பெருசா இருக்கோ அதை வச்சு முடிவு பண்றதா. ஸோ இதுதான் எஃப் டெஸ்ட், அதுக்குரிய ஃபார்முலா. சரி, இப்போ அடுத்தது கை ஸ்கோர் டெஸ்ட் பார்ப்போம். கை ஸ்கோர் டெஸ்ட் அப்பயே சொல்லியிருக்கேன், இந்த 2 டெஸ்ட்டும் இல்லாம டிஃபரெண்டா இருக்கிறது தான் கை ஸ்கோர் டெஸ்ட். ஸோ மோஸ்ட்லி கை ஸ்கோர் டெஸ்ட் எப்படி இருக்குன்னா சம் ஃப்ரீக்வன்சி வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நானா ரேண்டமா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ வந்து ரோடு ஆக்சிடென்ட் அங்கங்க நடக்குது. ஒரு ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து ஆக்சிடென்ட் நடக்கிறதெல்லாம் ஒருத்தவங்க வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டே வராங்க. அவங்க கலெக்ட் பண்ண டேட்டா படி மண்டே அன்னைக்கு இவ்வளோ ஒரு 52 ஆக்சிடென்ட், டியூஸ்டே அன்னைக்கு 30 ஆக்சிடென்ட். இந்த மாதிரி ஒரு வாரத்துல எல்லா நாளுக்கும் ஒரு பர்டிகுலர் ஆக்சிடென்ட்டை அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அப்சர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை மாதிரி டேட்டாவை கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டேட்டா தான் வந்து நம்மளுக்கு அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. ஏன்னா அவங்க அப்சர்வ் பண்ணி எடுத்துருக்குது. அதை வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணி இந்த ஃபார்முலால யூஸ் பண்ணி போடுறது தான் நம்மளுக்கு அது குட்னஸ் ஆஃப் ஃபிட் டாபிக்ல வந்துடும். சரிங்களா? எனிகோ போத் குட்னஸ் ஆஃப் ஃபிட் அண்ட் இண்டிபெண்டன்ட் அட்ரிபியூட்ஸ்க்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். பட் குட்னஸ் ஆஃப் ஃபிட்ன்றது கொடுத்துருக்க டேட்டால இருந்து நீங்க எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி டைரக்டா கண்டுபிடிச்சு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்க இண்டிபெண்டன்ட் அட்ரிபியூட்ஸ்ன்றது என்னன்னா இவங்க வந்து 2 டைப் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 டைப் ஆஃப் அட்ரிபியூட்ஸுக்கு உள்ள டிஃபரன்ஸ் ஏதாவது இருக்கான்றதை செக் பண்ணி நம்ம போடுறது தான் இதோடக்கான ஐடியா. மற்றபடி இந்த 2 டைப் ஆஃப் அட்ரிபியூட்ஸையும் மெர்ஜ் பண்ணி ஒரே இதுவாக கன்வெர்ட் பண்ணி அகைன் சேம் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுல குட்னஸ் ஆஃப் ஃபிட்டுக்கான டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து n-1. இதுல இண்டிபெண்டன்ட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ்ல நான் சொன்ன மாதிரி 2 அட்ரிபியூட்ஸ் இருக்கும். அதனால ரோ டைப்ஸ்ல 1, காலம் டைப்ல 1. ஸோ நம்பர் ஆஃப் ரோ வந்து 6ன்னு எடுத்துக்கணும், நம்பர் ஆஃப் காலம் சின்னு எடுத்துக்கணும். ஸோ r-1 into c-1 தான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இது இண்டிபெண்டன்ட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்மால் சாம்பிள் இருக்க எல்லா டைப்பையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான ஃபார்முலாவும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ 1 by 1 சம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே.